ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தான் கிறிஸ்டோஃபர் பிரதரோட அவரோட ஒரு ரெஃபரன்ஸை தான் நான் சிஸ்டர் மீட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் நான் இருந்த சுச்சுவேஷன் எப்படின்னு பார்த்தா ரொம்ப க்ரூஷியல். அதாவது வெளியில் சொல்ல முடியாது. அதாவது ஃபேமிலியாக சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தோம். ஏன்னா அதுக்கு முன்னால் நிறைய ஃபெயிலியர்ஸ், லாஸ், ஈவன் ஒரு அன்பேரபிள் லாஸ். அதுக்கு அடுத்தது ஒரு நாளாவது நம்மளால் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்தப்பா. ஸோ அப்போ பிரதர் எனக்கு அந்த மாதிரி சிஸ்டர் பற்றி சொன்னாங்க. அப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தேன், ஜெபம் பண்ணாங்க சிஸ்டர். நிறைய காரியங்களாம் சிஸ்டர் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்னோடய பழைய காரியங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள், பர்சனலாக, என்னோடய ப்ரொஃபஷனில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஈவன் எனக்குள்ளே நிறைய கேள்விகள். நானும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பெற்றிருக்கிற ஊழியம் பண்ணுறேன், ஆண்டவர் சமூகத்தில் அனுதினம் காத்திருக்கிறேன். இருந்தாலும் என்னோடய வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு காரியம், இது ஏன் நடந்தது, இது ஆண்டவர் அனுமதிச்சாரா, இல்லை நானாக இதை தேடிக்கிட்டேனா, இல்லை பிசாசுனால் வந்த காரியமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பத்தில் தான் இருந்தேன். ஸோ அந்த டைம் சிஸ்டர் நான் மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசுகிறப்போ ஜெபம் பண்ணாங்க. இந்த காரியங்கள் இருக்குது, சரி இதுக்காக நான் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு என்ன கேள்வினா, இந்த காரியங்கள்லாம் இருக்குன்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். பட் இதுலேருந்து நான் எப்படி விடுவிக்கப்படுறது அப்படிங்கிற கேள்வி எனக்கு மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஒரு 2-3 மாதம் நீங்கள் கண்டினியூவாக வாங்க பிரதர்ன்னு சொன்னாங்க. நானும் கண்டினியூவாக வந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த காந்தி மாநகர் அந்த ஆஃபீஸில் தான் நடக்கும், ஒவ்வொரு வியாழக்கிழமை நடக்கும். என்னென்னா எல்லாருமே லேடிஸாக இருப்பாங்க, நான் ஒருத்தன் தான் தனியாக உட்காந்துருப்பேன். எனக்கு அந்த டைம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக கூட இருந்துச்சு கொஞ்ச நாள். பட் ஒரு 2 மாதம் கழிச்சு ஆண்டவர் வேறு மாதிரி எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஸோ அந்த பழைய காரியங்கள், என்னோடய கேள்விகளுக்கெல்லாம் நிறைய கேள்விகளுக்கு ஒவ்வொரு டைம் வரப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில் கிடைக்கும் எனக்கு. ஸோ அப்போ நான் எனக்குள்ளே நான் கிளியர் ஆகிட்டேன், நம்ம ஒரு ரைட் பாத்தில் இருக்கோம். ஸோ நம்ம டீரெயில் ஆகிருந்தோம், திரும்ப நம்ம ட்ராக்குக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த் அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஒவ்வொரு வாரம் நான் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கேள்வியோடு வருவேன். ஸோ அதுக்கான ஆன்சர் அந்த மெசேஜில் எனக்கு கிடைக்கும். ஸோ சிஸ்டர் ப்ரேயர் பண்ணுவாங்கன்னோ இல்லை வேறு ஏதோ ஒரு நினைப்பிலலாம் இருக்க மாட்டேன். பிளைண்டாக ஒரு கேள்வியோடு வருவேன். பட் அந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே எனக்கு அந்த மெசேஜ்லேயே ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் மெசேஜ் ஃபுல்லாக எனக்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பட் ஏதோ ஒரு வசனம் கண்டிப்பாக நான் டச் பண்ணும், ஸ்பெசிஃபிக்காக என்னை பின் பாயிண்ட் பண்ணி இது உனக்காகத்தான் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங் சர்ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவோம் அது. ஸோ ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஸோ ஆண்டவர் என்னை விட்டு இன்னும் போகல, நான் தான் போயிட்டேன் போல இருக்குது அப்படிங்கிற அந்த நினப்பில் நான் இன்னும் அதிகமாக ஜெபத்தில் காத்திருந்தேன். குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு ஃபெய்த்தில் எனக்கு ஒரு எவல்யூஷன் கிடச்சிது இங்கே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபெய்த்தில் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா கிடச்சிது. என்ன தான் நம்ம ஜெபம் பண்ணாலும் நம்ம கூட நமக்கு இந்த பேக் சப்போர்ட் இல்லை அப்படின்னா நம்மளோட தனி ஜெபத்தினால் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. ஸோ அதை நான் தெரிஞ்சுட்டேன். எனக்காக சிஸ்டர் நிறைய ஜெபம் பண்ணாங்க, அவங்க டீமில் ஜெபம் பண்ணாங்க. காலங்கள் போக போக அப்படியே ஒவ்வொரு வாரம் நான் வர ஆண்டவர் நிறைய காரியங்களை எங்கிட்டே வெளிப்படுத்த ஆரம்பித்தார். என்னோடய ஜெபத்தில் என்னோடய தனி ஜெபம் அதிகமாச்சு, என்னோடய ஃபெய்த் இன்னும் அதிகமாச்சு. ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக உட்கார்ந்துருக்க வேண்டிய அந்த கிருபை கிடச்சிது எனக்கு. ஈவன் எனக்கு டைம் இருந்தால் கூட என்னால் உட்கார முடியல. ஸோ இங்கே அந்த ஜபத்துக்கு வர தான் தனி ஜபத்தில் அதிகமாக உட்காந்து ஜெபிக்கிறக்கு, உபவாசிக்கிறதுக்கெல்லாம் நிறைய எனக்கு அதுக்கான வழிவாசல் ஆண்டவர் திறந்து தந்தார். அதுதான் தடைப்பட்டு இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃபெய்த்தில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியாதபடிக்கு தடைப்பட்டு இருந்தது. அந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் விடுவிச்சு மறுபடியும் அந்த ஃபெய்த்தில் வரக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய கேள்வி, சரி இங்கே வந்துகிட்டே இருக்கிறமே ஒன்றும் வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லையே, மெட்டீரியல் சேஞ்சஸ் எதுவுமே இல்லையே, ஸ்பிரிச்சுவலாக இந்த சேஞ்சஸ் தெரியுது, மெட்டீரியல் சேஞ்சஸ் என்ன தெரியும், அதில் தான் நம்ம ஒரு பெரிய செட்பேக்கில் இருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி காத்துட்ருக்கிறப்ப சிஸ்டர் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் இன்னும் வாங்க பிரதர், என்ன கண்டினியூவாக வாங்க, சோர்ந்து போகாதீங்க, ஒன்றும் ரிசல்ட் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்கன்னாங்க. நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன், வந்துகிட்டே இருந்தேன், விடாமல் வந்துட்டு இருந்தேன். இடையில எனக்கும் கொஞ்சம் ஒரு சில இந்த பேக் ஸ்லைடிங்கில் இருந்துச்சு. போய் என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், ஒன்றும் ரிசல்ட் இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஆண்டவர் என்னை விடலை, ஆண்டவர் பின்னாடி தான் என்னை தள்ளிகிட்டே இருக்கிறார், அப்படி போன்னு. இந்த சூழ்நிலையில் திடீர்னு அண்ணா ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு நான் போகிறப்போ அவர் கேள்வி, சரி இங்கே போகிறோமே என்ன யூஸ், நமக்கு எதுக்காக நம்ம இங்கே போகிறோம், இவ்வளோ வருஷமாக இத்தனை ஊழியக்காரன்ட்டு போயிருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கோம், நம்ம ஊழியம் பண்ணுறோம்,
இங்கே ஏன் போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தப்போ ஆண்டவரை நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னார். நீ வெயிட் பண்ணுன்னு தெளிவாக ஆண்டவர் பேசுகிறார், வெயிட் பண்ணு அப்படின்னு. திடீர்னு அங்கே நடந்துட்டு இருந்த அந்த மீட்டிங் வந்து ராயல் பார்க் மீட்டிங் ஹோட்டலில் அங்கே ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே ஒரு மாதம் முழுசாக ஒரு மாதம் நடந்துச்சு. ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆகஸ்ட் 15 என் ஃபேமிலியோடு வந்திருந்தேன். அந்த மந்த் ஃபுல்லாக அங்கே நடந்துச்சு. அதில் அந்த லாஸ்ட் வீக்கில் திடீர்னு சொல்லி சிஸ்டர் என்ன நீ கீபோர்டு வாசின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அங்கே கீபோர்டு வாசினா அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த கீபோர்டு நான் வாசிக்கிறேன். ஸோ அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே திடீர்னு போனோம் கீபோர்டு வாசிக்க சொன்னாங்க, நான் வெயிட் பண்ணேன் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே ஆண்டவர் பேசலை. திரும்ப அடுத்த மாதமே என்ன ஆச்சுன்னா இங்கே ஹாலுக்கு வந்தோம். ஸோ இந்த ஹாலுக்கு வந்தோன்னே எனக்கு ஜெபம் பண்ணால், ஆண்டவரே இங்கே வந்திருக்கோம், என்ன சித்தத்திற்காக நீங்கள் நான் போயிட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றும் ரிசல்ட் இல்லை, என்ன பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்டப்போ, என்னோடய சித்தத்தின்படி தான் நான் உன்னை நடத்திட்டு இருக்கிறேன், அதனால் நீ இதிலேருந்து போகணும்னு நீ விரும்பாத, நீ நினைக்காத, நான் உன்னை அலோவ் பண்ண மாட்டேன், அதுக்கான வழிவாசல் நான் திறந்து தருவேன்னு சொன்னார். ஸோ இந்த ஹாலில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா சிஸ்டர் வந்து அவங்க கீபோர்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்களே எடுத்துகிட்டு வந்து நீ வாசின்னு சொன்னாங்க. அந்த டைம் எனக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நான் ஏதோ ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி கீபோர்டு வாசிட்டு போயிட்டேன். பட் என்னன்னா அந்த டைம்லேயே எனக்கு ஒரு அந்த டைம் ஆண்டவர் பேசுகிறார், எங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறத ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். எப்படின்னா ஒரு 20 வருஷம் இருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னால் என்னோடய ஊழியம் என்னென்னா இதுதான், கீபோர்டு வாசிப்பேன், கீபோர்டு வாசிட்டே நான் பாடுவேன். அதோடு கூட ஒரு டோட்டல் ஆர்கெஸ்ட்ராவே நான் அந்த பிஏ சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்கில் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ இந்த பிஏ சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வேறு, அதுதான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த ஊழியம் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த கேள்விக்கு அன்றைக்கி ஆன்சர் ஃபஸ்ட் டேவே எனக்கு ஆன்சர் கிடச்சிது. இந்த ஸ்தானத்தை தான் நீ இழந்த, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஸ்தானத்தை இழந்த, இதே ஸ்தானத்தை நான் கொண்டு திரும்ப உட்கார வச்சுக்கேன்னு ஆண்டவர் அந்த நாள் எனக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணார். அந்த நாள் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணார். திரும்ப அதுக்கு அந்த கேள்விகளுக்கான திரும்ப கேள்வி நான் கேட்க ஆண்டவர், நான் ஒரு கேள்வியோடு வருவேன், அன்எக்ஸ்பெக்டடாக இங்கே ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜில் அதுக்கான வசனம் வரும் எக்ஸாக்டாக, அதாவது கஷ்டமாக எனக்கு மட்டும் அந்த வசனம் வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிவாக இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரு, நம்மளை நடத்துகிறாரு, நம்ம ஆண்டவரோட ட்ராக்கில் தான் இருக்கிறோம், ஸோ அவரோட ஊழியத்தை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற எனக்குள்ளே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர இன்னும் ஜபம் அதிகமாச்சு. ஜபம் அதிகமாக நிறைய காரியங்களுக்காக ஜபிக்க ஆரம்பித்தேன். நிறைய வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ ஈவன் ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஜபம் பண்ணுறப்ப கூட நீ சரியான பாதையில் தான் இருக்கிற, இதுவும் உனக்கு இது வந்து ஒரு டெஸ்டினி கிடையாது, இதுவும் நீ உன்னோட அதாவது மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் அதை வந்து நீ இப்போ சுதந்திரிக்கிறதுக்கான இது ஒரு ரூட் மேப் தான் அது. ஸோ இது டெஸ்டினி கிடையாது, இது ஒரு ரூட் மேப், அதை இந்த இடத்துலேருந்து நான் உனக்கு காட்டுவேன், நீ தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய அப்படின்னு சொன்னார். கூட என்னென்னா இதுக்கு வர முடியாத வரைக்கும் தடை என்னென்னா, கரெக்டாக வியாழக்கிழமை ஏதாவது பிஸ்னஸ் கால் வரும். ஈவன் இன்றைக்கி காலைல கிளம்பி ஷூ போட்டு உட்காந்துட்ருக்குறேன், ஒரு மெயில்